வணக்கங்க நான் டைரக்டர் எழில் பேசுகிறேன். தேசிங் ராஜா அப்படிங்கிற ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படம் இந்த ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ்க்கு வருது. இதில் விமல், பிந்துமாதவி, சூரி, சிங்கமொழி, ரவிமரியா, சிங்கமுத்து, சிங்கமொழி நிறைய காமெடியன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காமெடியாக தான் பண்ணியிருக்கேன். இந்த ஃபிலிம் ஃபுல்லாகவுமே வந்து என்னுடைய நேட்டிவ் வில்லேஜ் மாயவரம் பக்கத்தில் வில்லேஜில் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். இது வந்து 2 வில்லேஜ்குள்ளே நடக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். ஒரு கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயத்துக்காக மர்டர் பண்ணிடுறாங்க. ஸோ இது பேஸ் பண்ணி தான் நான் அந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன். உன்னோட வாழ்றதுக்கு வர நினைச்சியா? உன்னை சாகடிக்க தான் வர. நம்ம நம்பி இந்த ஊருக்குள்ள நிறைய குடும்பம் இருக்குது. மாப்பிள்ளை வீட்டுக்கு வரப்போறாரு, விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஸ்கிரிப்டை கேட்கும்போது என்னமோ வந்து ஒரு சீரியஸ் ஸ்கிரிப்ட் மாதிரியே தான் தெரியும். நான் வந்து கதை சொல்லும்போது கூட இமான், யுகபாரதிலாம் என்ன சார் காமெடி படம்னு சொன்னீங்க, இவ்வளோ சீரியஸாக கதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து அந்த ஒரு சீரியஸான எமோஷனுக்குள்ளே வந்து காமெடி நான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இந்த காமெடி நான் என்னால் வாயால் சொல்ல முடியாது, ஒரு 6-7 காமெடி சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அது வந்து விஷுவலாக நான் ஷூட் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். பட் இதுதான் வந்து கண்டென்ட்டு, இந்த கண்டென்ட்டுக்குள்ளே தான் வந்து இவ்வளோ காமெடி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது வந்து படம் பார்த்தப்ப வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுது, படம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ இது வந்து கலவாணிக்கு அப்புறம் விமலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும். ஏன்னா அவர் ஒரு 6-7 காமெடியனையும் ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கிட்டு, ஸோ எந்த நேரத்துலையுமே வந்து ஒரு டென்ஷன் ஆகாமல், ஒரு எமோஷன் ஆகாமல், ரொம்ப க்ளோஸில் ஒரு ஃப்ரெண்ட்லியாக உட்காந்து அந்த படத்தை பண்ணும்போது தான் வந்து ஒரு நிறைய அவுட்புட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்தில் வந்து விமல் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைமாக ஒரு பெரிய ஆக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். திலீப் மாஸ்டர் தான் அந்த ஆக்ஷன் பிளாக் பண்ணியிருக்காரு. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. பிந்து மாதவிக்கு இந்த படம் வந்து ஒரு கிளாமர் பண்ணிட்டு இருந்த பிந்து மாதவி வந்து ஒரு ஃபேமிலி கேரக்டர், ஃபேமிலி லுக்கில் ஒரு வில்லேஜ் கேரக்டரில் இது கொண்டு வந்திருக்கேன். அவங்களோட காஸ்டியூம்ஸ்லேருந்து எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து காமெடி ஃபிலிம் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி அப்படிம்பாங்க. ரொம்ப தப்பான விஷயம். ஃபிலிம்லேயே வந்து காமெடி ஃபிலிம் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயங்கிறத இந்த படத்தில் நான் அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் பெண்ணின் மனத்தொற்றுன்னு ஒரு படம் பண்ணேன். அதுவும் வந்து எக்ஸ்ட்ரானரி காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதை விட இந்த படத்தில் அதிகமாக காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் ஆனால் அதுக்கான எடுத்துக்கிட்ட டைமும் டியூரேஷனும் பண்ண வேலைகளும் ரொம்ப சிரமமான விஷயம். ஏன்னா இந்த படம் வந்து ரெடி பண்ணி பார்க்கும்போது எனக்கு அந்தளவுக்கு திருப்தி இல்லை. ஸோ வந்து ரீஷூட் பண்ண வேண்டிய சூழ்நிலை எனக்கு உருவாச்சு. அப்படி ரீஷூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு வெர்ஷன் நான் காமெடி பண்ணேன். இது எக்ஸ்ட்ரானரியாக அந்த படத்தில் காமெடி ஒர்க் அவுட் ஆகும் நினச்ச சீக்வன்ஸ் எல்லாமே எனக்கு தப்பாக போச்சு. ஸோ தப்பாக போகும்போது எனக்கு ஷாக் ஆச்சு. என்னடா அது ஏன் இது தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லி உட்காந்து எடிட்டிங் ரூமில் பார்க்கும்போது தான் நான் பண்ண மைனஸ், என்னுடைய ஆர்டிஸ்ட் பண்ண மைனஸ்லாம் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அவங்களை கூப்பிட்டு உட்காரிச்சு அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணேன். இதுதான் இந்த படத்தில் மைனஸ், இதுதான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அப்போ இந்த சீக்வன்ஸை மாற்றுங்க. நாங்கள் அப்புறம் சீக்வன்ஸை மாற்றி அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லி அவங்ககிட்ட ஐடியா கேட்டேன். ஸோ அவங்க கூட உட்காந்து பேசி திரும்ப ரீஷூட் பண்ணிட்டு வந்தது தான் எனக்கு எக்ஸ்ட்ரானரியாக வந்தது. இந்த படத்தோட வெற்றிக்கு அது மிக முக்கியமான காரணம். பகவான் பொண்ணை காட்டிட்டான். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தப்போ யூஸ்வலாக ஷாக் ஆக வேண்டியது ப்ரொடியூசர் தான். அவர் ஷாக் ஆகலை. இந்த மாதிரி ரீஷூட் போகிறேன் அப்படின்னப்போ ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமையத்துக்கு மிக முக்கியமான காரணம் வந்து என்னுடைய தயாரிப்பாளர் எஸ்கே ஆர்டிஸ்ட் மதன் சார். அவருக்கும் இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்துக்கு வந்து என்னுடைய மனங்குத்தி பறையில் பண்ண அத்தனை டீம் ஒர்க்கும் இதில் பண்ணியிருக்காங்க. கேமராமேன் சூரஜ், ஆர்ட் டைரக்டர் சிவராஜ், கோபி, எடிட்டர் கோபி கிருஷ்ணா. இந்த படத்தில் என்னோடய புதுசாக டைலாக் ரைட்டர், என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டரை உருவாக்கியிருக்கேன். அவர் ராஜசேகர். படத்தில் காமெடி ஒர்க் அவுட் ஆனதுக்கு மிக முக்கியமான காரணம் ராஜசேகர். ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பட்டி தொட்டிலாம் வந்து பேச வச்சது வந்து இமானோட மியூசிக்கு, யுகபதியோட லிரிக்ஸு. இன்றைக்கி வந்து ரேட்டிங்கில் 7th பொசிஷனில் இருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இமானோட மியூசிக் தான். அவங்க ஸ்ரேயா கோஷல் வச்சு பண்ண ஒரு சாங் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகிருக்கு. அது மாத்திரம் இல்லை, அந்த சாங் ரிலீஸ் ஆனப்போ ரஹ்மான் சாரோட சாங், ஹாரி சாரோட சாங்ஸ்லாம் பெரிய ஹிட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து 7th பொசிஷன் வந்தது வந்து மிகப்பெரிய விஷயம். ஸோ அதுக்காக இமான் சாருக்கு நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து 2 தடவை ஷோ போட்டு பார்த்தோம். 2 தடவை ஷோலேயுமே வந்து
ஒரு 500 பேர் படம் பார்த்துருப்பாங்க. 500 பேருமே அந்த படத்தை எக்ஸ்ட்ரானரியாக இருக்குன்னு சொன்னாங்க. பார்த்த ஆடியன்ஸ் எல்லாமே வந்து சினிமாவுக்கு அப்பாற்பட்ட ஃபேமிலி கேர்ள்ஸு, வில்லேஜஸ்ஸு, ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் படம் பார்த்தாங்க. ஏன்னா ப்ரொடியூசரும் நானும் உட்காந்து 4 பேர் உட்காந்து அந்த படத்தை பார்த்தோன்னா ஒரு காமெடி படத்தை அவுட்புட் எப்படின்னு நல்லா ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக எனக்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும் சார். ஒரு 500 பேரை வச்சா தான் அந்த படத்தை எனக்கு ஜட்ஜ் பண்ண முடியும். உங்களுக்காக நான் போடல, எனக்காக நான் போகிறேன் அப்படின்னு முதல்ல ஒத்துக்க மாட்டேன்னு சொன்ன தயாரிப்பாளர் அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. அவ்வளோ க்ரௌட் வச்சு தான் பார்த்தோம். ஒரு எக்ஸ்ட்ரானரியான அவுட்புட் எனக்கு கிடச்சிது. இந்த படம் வெற்றி அடைங்கிற நம்பிக்கை எனக்கு அந்த ஷோவிலே எனக்கு கிடச்சிது. இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அந்த ஷோவில் கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தேட்டரில் கிடச்சிச்சுன்னா இந்த படம் என்னோட துலாதமனத்தோட ஹிட்டை ஈக்குவல் பண்ணணுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கலவாணிக்கு பிறகு இந்த படத்தில் வந்து விமலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கேரக்டராக இருக்கும். ஸோ இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த படத்தில் வந்து கேரக்டரைசேஷன் பேரை வந்து இதே கணின்னு தான் வச்சுருப்பேன். ஸோ கனிக்கணின்னு தான் எல்லாருமே கூப்பிடுவாங்க. ஒரு மிகப்பெரிய பிரளயமே நடந்துகிட்ருக்கோம், ரொம்ப கேஷுவலாக போயிட்டுருப்போம். இந்த இடத்துல வந்து ஒரு ஃபைட் வச்சா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறப்ப அதை காமெடியாக பண்ணி அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸையே வந்து மாற்றிட்டு போகக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இதே கணி. எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தாலும் ஒரு ஊரே சேர்ந்து வெட்டுறதுக்கு அலைஞ்சாலும் அதை பற்றி கவலையே படாமல் போயிட்டுருக்கு ஒரு இன்னசென்டான ஒரு கேரக்டர் தான் வந்து இதே கணை. ஸோ விமலுக்கு வந்து இந்த கேரக்டர் ரொம்ப ஆப்டாகவும் சூட்டாகவும் இருந்தது. நான் ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த ஸ்கிரிப்ட் பண்ணும்போது இந்த கேரக்டருக்கு விமல் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஸோ அவரே எனக்கு கிடைச்சாரு. ஸோ அதனால் ஒரு ஸ்கிரிப்டுக்கு வந்து அந்த கேரக்டரைசேஷனை பண்ணக்கூடியது யார் அப்படின்னு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைக் ஆகும். அந்த கேரக்டர் நமக்கு கிடச்சிட்டாங்கன்னா, அந்த ஆர்டிஸ்ட்டே நமக்கு கிடச்சிட்டாங்கன்னா அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும். ஸோ அதை விட ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நமக்கு கிடைக்குது, அவங்கள்ட்ட போகலாம் அப்படிங்கிறப்ப அந்த ஸ்கிரிப்டுக்கும் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் சில சமயம் செட் ஆகாமல் போய்டும். அது நம்ம ஸ்கிரிப்டுக்கு பண்ணுற துரோகமாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் இந்த ஸ்கிரிப்டுக்கு எனக்கு விமல் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சேன், கிடைச்சாது, பண்ணேன், நல்லா வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் பெரிய ப்ளஸ் தான் விமல். பிந்துமதி வந்து வழக்கம் போல் ஒரு ஸ்கிரிப்டை பண்ணிவிட்டு ஹீரோயின் தான் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா டாப் மோஸ்ட் ஹீரோயின்லாம் நம்ம வந்து அவங்க வாங்குகிற பேமெண்ட்டை கொடுக்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு இருக்கும்போது யாரை போடலாம் அப்படின்னு சரி நியூ ஃபேஸ் போடலான்னு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கப்போ மதன் சார் தான் சொன்னார் பிந்துமதியை ட்ரை பண்ணுங்களேன்னு. அப்போ அவங்க நிறைய கிளாமர் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சார் அவ்வளோ கிளாமர் பண்ணிட்டு இருக்காங்க, நான் வில்லேஜ் நேட்டிவிட்டியில் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு. ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னாரு. அப்புறம் கூட்டிகிட்டு வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிற நம்பிக்கையே இல்லை. ஃபோட்டோ ஷூட் பண்ணி பார்த்தேன். அவங்க போட்டிருந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் வில்லேஜ் நேட்டிவிட்டிக்காக கொடுத்து பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் வந்து எக்ஸ்ட்ரானரியான அவுட்லுக் அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஸோ அது அந்த ரிசல்ட் எனக்கு படத்துலையும் வந்துச்சு எனக்கு. ஸோ இந்த படத்தில் பிந்துமதி பெரிய ப்ளஸ்ஸாக இருப்பாங்க எனக்கு. ஒரு கொட்டைப்பாக்கில் ஆரம்பித்த பிரச்சனை 40-50 வருஷமா ஒருத்தன் வெட்டிக்கிட்டு சாகுறானுங்க. போய் வெட்டுங்க. சூரிக்கு வந்து ரீசெண்டாக வந்து பெரிய ஹிட் அப்படின்னா சுந்தரபாண்டியன்னு சொல்லலாம். சுந்தரபாண்டியன் மாதிரி 3 மடங்கு இந்த படத்தில் காமெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. சூரிக்கு வந்து இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும் சூரிக்கு. சூரி விமல் காம்பினேஷன், சூரி சிங்கம்பலி காம்பினேஷன், சூரி ரவிமரியா காம்பினேஷன். ஸோ இப்படி வந்து 3 பக்கமும் அவர் சொல்லி தான் அடிச்சிருக்கிறாரு. முறைமாமனா வர்றாரு அந்த பொண்ணுக்கு. ஸோ அந்த வகையில் சூரியோட எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் பார்க்கலாம். உன்னோட வாழ்றதுக்கு வரேன்னு நினைச்சியா? உன்னை சாகடிக்க தான் வரேன். நம்ம நம்பி இந்த ஊருக்குள்ள நிறைய குடும்பம் இருக்குது. மாப்பிள்ளை வீட்டுக்கு வரப்போறாரு, விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. நன்றி, வணக்கம்.